பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வ அலா அலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹுக்கே எல்லா புகழும். தொடக்கத்திலும் இறுதியிலும் அல்லாஹ்வை புகழ்கிறோம். அல்லாஹ்விடம் உதவி தேடுகிறோம். அல்லாஹ் எவரை நேர்வழிப்படுத்தினானோ அவரை வழிகெடுப்பவர் எவரும் இல்லை. அல்லாஹ் எவரை வழிகெடுத்து விட்டானோ அவரை நேர்வழிப்படுத்துவர் எவரும் இல்லை. நம் நப்சுடைய தீங்கிலிருந்தும் செயல்களின் கெடுதியிலிருந்தும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறோம். மார்க்க கல்வி தேடி இறை அச்சத்தை பெறுகிற நோக்கத்தோடு மறுமையை அறிய வேண்டும், அல்லாஹ்வை அறிய வேண்டும், சொர்க்க அமர்களை அறிய வேண்டும், ஈமானிய பண்புகளை அறிய வேண்டும் என்ற நோக்கத்தில் கேட்கிற உங்களுக்கு ஒரு பெரிய நற்செய்தி இருக்கிறது. அந்த நற்செய்தி எனக்கும் உங்களுக்கும் உலகத்தில் உள்ள அத்தனை முஸ்லிம்களுக்கும் அருள் புரிவானாக. உலக மக்கள் எல்லாம் இந்த உலக செல்வங்களை விரும்புகிறார்கள். தங்கம், வெள்ளி, காசு, பணம், புகழ் என்ற உலக இன்பங்களை விரும்புகிறார்கள். மனிதர்களுக்கு இவையெல்லாம் அலங்கரிக்கப்பட்ட அலங்காரம் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆனால் சகோதரிகளே, மறுமை என்று ஒன்று இருக்கிறது, சொர்க்கம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த மார்க்கத்தை கொண்டும் மார்க்க இல்மை கொண்டும் அல்லாஹ் மனிதனுடைய தகுதியை முடிவு செய்கிறான். ஆகவே குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெரிந்து கொள்கின்ற ஒவ்வொரு இல்மும் சொர்க்கத்தில் நீங்கள் அடையப் போகிற தர்ஜாக்கள் அமல்களும் செய்ய செய்ய சொர்க்கத்தில் தர்ஜாக்கள் கூடிக்கொண்டே போகும். அந்த உயர்ப்பதை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் கொடுப்பானாக என்று கூறி நான் ஆரம்பம் செய்கிறேன். பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அல்லாஹ் நமக்கு போதுமானவன். இந்த வார்த்தை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். காலையிலிருந்து மாலை வரை, மாலையிலிருந்து காலை வரை உச்சரிக்க இரையச்சம் கூடிக்கொண்டே போகும். அல்லாஹ்வின் அன்பு அதிகரிக்கும். நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான், நபியே, மக்கள் உங்களை விட்டு விட்டு சென்று விட்டால், குறைசிகள் கைவிட்டால், மக்காவாசிகள் கைவிட்டால், உலக மக்கள் எல்லாம் உங்களை கைவிட்டாலும் நீங்கள் சொல்லுங்கள், ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். நபியே, உங்களை பின்பற்றுகிற முஃமின்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் போதுமானவன். எல்லா தேவைக்கும், என்னுடைய ஈமானுக்கும் என்னுடைய இஹ்லாஸுக்கும் அல்லாஹ் போதுமானவன். என் உலக தேவைகளுக்கு அல்லாஹ் போதுமானவன். கபிரிலே கேட்கப்படும் கேள்விக்கு ஹஸ்பி அல்லாஹ், மறுமையில் நிறுத்தி வைக்கும்போது ஹஸ்பி அல்லாஹ், ஏடுகள் கொடுக்கும்போது, மக்கள் 2 கூட்டங்களாக பிரிக்கப்படும் போதும் நல்லவர்கள் தீயவர்கள் என்று அங்கு அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ்விடத்தில் என்ன இல்லை அல்லாத வேறு ஒருவரிடம் நாம் தேவைகளை நிறைவேற்ற முடியுமா? 7 வானங்களும் சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் சொல்லிக் கொள்ளுகிறது. 7 பூமியும் சுபஹான் அல்லாஹ் சொல்லுகிறது. சூரியன் சுபஹான் அல்லாஹ் சொல்லுகிறது. சந்திரன், நட்சத்திரங்கள் துதிக்கிறது. அல்லாஹ் கூறுகிறார், மக்களே, இந்த இடி முழக்கம் அந்த சப்தத்தை கேட்டு திடுக்கின்றது. அது என்னை தஸ்பீஹ் செய்கிறது. இந்த மனிதர்களில் பலர் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்ய மறுக்கிறார்கள். எந்த கஜானா அல்லாஹ்விடத்தில் இல்லை. வானவர்கள், பூமியுள்ள எல்லா கஜானாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை. பூமிக்கு மேலேயுள்ள, பூமிக்கு கீழே உள்ள எல்லா தங்கமும் யாருக்கு சொந்தமானது? அல்லாஹுக்கே. இதில் உள்ள வெள்ளி, மாணிக்கம், மரகதம், வைரம், வைடூரியம், வெள்ளி எல்லாம் யாருக்கு சொந்தமானது? அல்லாஹுக்கு. இதில் உள்ள நதிகள், கடல்கள், அவற்றில் உள்ள உயர் இனங்கள் யாருக்கெல்லாம் சொந்தமானவை? பறந்து விரிந்து இந்த ஆகாயம் எல்லையை பார்க்க முடியுமா? இதிலும் மேகங்கள் யாருக்கு சொந்தமானவை? வானங்கள், பூமியில் உள்ள அனைத்து படைப்பும் அவனுக்கு சொந்தமானவை. நாம் எல்லாம் அவன் அடிமைகள். எல்லாம் அவன் ஆட்சி. சூரியன் யார் ஆட்சி செய்கிறார்கள்? அல்லாஹ். சந்திரன், நட்சத்திரம் இது யார் ஆட்சி செய்கிறார்கள்? 7 வானத்தின் மீதும் கோடான கோடி மலக்கள் மீது யாருடைய ஆட்சி? அர்ஷின் மீது யார் ஆட்சி? குறைஷி மீது யார் ஆட்சி? அண்ட சராசரங்களுக்கும் கீழே யாருடைய ஆட்சி? அவன் ஆட்சி அல்லாத ஒன்றை பிரபஞ்சத்தில் உங்களால் காட்ட முடியுமா? அவனுடைய ஆட்சி சூழ்ந்திருக்கிறது, பறந்திருக்கிறது. அவன் நாடியதை செய்வான். அவனை மிகைக்க முடியாது. அதிகாரத்திற்கும் பெருமைக்கும் உயர்வுக்கும் கண்ணியத்திற்கும் ஆட்சிக்கும் அவன் ஒருவனே தகுதியானவன். அவன் கொடுக்க நினைத்தால் கொடுத்து கொண்டே இருப்பான், தடுக்க நினைத்தால் தடுத்து விடுவான். கொடுப்பவன் யாரும் இல்லை. மேலும் அல்லாஹ் கூறுகிறான் 3வது அத்தியாயத்தில் 27வது வசனத்தில், குலில்லாஹும்ம மாலிகில் முல்கி தூத்தில் முல்க மன் தஷாஉ வ தன்ஜியுல் முல்க மிம்மன் தஷாஉ வ துஇஜ்ஜு மன் தஷாஉ வ துதில்லு மன் தஷாஉ பியதிக்கல் ஹைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். நபியே, நீங்கள் கூறுவீராக, அல்லாஹ்வே ஆட்சிக்கெல்லாம் அதிபதி. நீ நாடியவருக்கு ஆட்சி கொடுக்கிறாய். இன்னும் நீ நாடியவரிடமிருந்து ஆட்சியை பறித்து விடுகிறாய். நீ நாடியவரை கண்ணியப்படுத்துகிறாய், நீ நாடியோரை இழிவுபடுத்துகிறாய். நன்மைகள் யாவும் உன் கைவசமே. அனைத்து பொருட்கள் மீதும் நீ ஆற்றல் உடையவனாக இருக்கிறாய். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், மனிதர்களே,
ஜின்களிலே, வானங்களிலே, பூமியிலே ஏதாவது பொந்துகளிலே நுழைந்து உங்களால் தப்பி செல்ல முடியுமா? எங்கே செல்வீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். எத்தனையோ பேர் அல்லாஹ்வை பற்றி தெரியாதவர்களாக ஆகிவிட்டார்கள். அவனுடைய கஜானாவை பற்றி தெரியாதவர்களாக ஆகிவிட்டார்கள். அவனுடைய ஆட்சி அதிகாரத்தை விளங்காதவர்களாக ஆகிவிட்டார்கள். நம்மிடம் பணம் இருந்தால் இதை வாங்கி கொள்ளலாம் என்று நம்பிக்கை இருக்கிறது, உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது, தவக்கல் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் என்று நம்பிக்கை இல்லாதவராய் ஆகிவிட்டார்கள். அல்லாஹ் ஒருவனை துணை நாட வேண்டும், அல்லாஹ்வை சார்ந்தவராக வேண்டும். ஒவ்வொரு ரக்காய்த்தும் சொல்லுவான், இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் சொல்லிவிட்டு அந்த வார்த்தை நாமே நிராகரித்தவராக, நமக்கு கஷ்டம், நாம் என்ன செய்வது, உடம்பு சரியில்லையா, என்ன செய்வது, 1000 இருந்தாலும் அல்லாஹ் நாடாமல் நடக்காது. காரணமே இல்லை என்றாலும் அல்லாஹ் வாழ வைக்க நாடிவிட்டால் அல்லாஹ் வாழ வைப்பான். ஹாஜராவையும் இஸ்மாயிலையும் அல்லாஹ் வாழ வைத்தான் இல்லையா? ஏதாவது ஹோட்டல் இருந்ததா அப்போது? இல்லை ரெஸ்டாரண்ட் இருந்ததா? கையில் தங்க வெள்ளி தீனார் வைத்திருந்தாங்களா? கேட்டாங்க கணவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில், என்னை விட்டு செல்கிறீரே, எங்கே செல்கிறீர்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினால் பேச முடியவில்லை. என்ன பேசுவார்கள், என்ன ஆறுதல் சொல்வார்கள்? அப்போது ஹாஜிரா அம்மையார், அதோ வானத்துக்கு மேல் உயர்ந்திருக்கிற அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டான், ஆம் என்றார். அப்படி என்றால் அவன் எங்களை வீணாக்க மாட்டான். இன்று காபாவில் எப்படி இருக்குது ஜம்ஜம் தண்ணி, அல்லாஹ் எந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கிறான். அல்லாஹ் மேல் உள்ள தவக்கல், அல்லாஹ் கேட்டால் கொடுப்பான். அல்லாஹ்விடம் கேட்டு பழகுங்கள், கெஞ்சி பழகுங்கள், கதறுங்கள், அல்லாஹ்வை நம்புங்கள், அல்லாஹ்வை சார்ந்திருகுங்கள், பழகுங்கள், அல்லாஹ்வை துணை நாடி வாழுங்கள். வெளியே செல்லும்போது தவக்கல் தாளல்லா என்று சொல்லுவோம். ஆனால் நாம் நம்புவது நம்மிடம் உள்ள காசை, அதிகாரம், திறமை, அறிவு, இதில் தான் நாம் நம்பிக்கை வைப்போம். ஆனால் அல்லாஹ் கூறுகிறார், என்னை உங்களுக்கு தெரியவில்லையா, என் கஜானா எவ்வளோ என்பது உனக்கு தெரியவில்லையா? அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. நம்மை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான், என் அடியானே, உங்களுடைய முன்னோர், உங்களுடைய பின்னோர், உங்களுடைய மனிதர், உங்களுடைய ஜின்கள் எல்லோரும் ஒரு மைதானத்தில் ஒன்று சேர அவர்கள் எல்லாம் தங்கள் தேவைகளை கேட்க கேட்க அதே மைதானத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான். எல்லாம் முடிந்து என்று அல்லாஹ் கேட்கிறான். முடிந்து விட்டது என்றார்கள். இப்பொழுது அல்லாஹ் கூறுகிறான், மனிதனே, கடலில் ஊசி நுழைந்ததால் அதன் நுண்ணியில் எவ்வளவு தண்ணீர் ஒட்டியிருக்கும் அவ்வளவுதான் என் கஜானாவில் குறைந்திருக்கும். சுபஹான் அல்லாஹ். அவனுடைய ஆட்சி அதிகாரம் அனைத்து குன் ஆகுக என்ற ஒரு வார்த்தைக்குள் இருக்கிறது. அவன் ஒன்றை நாடினால் பரந்த வானம், ஆழம் பார்க்க முடியாத கடல், பிரகாசத்தை அளக்க முடியாத சூரியன், எண்ண முடியாத நட்சத்திரம் படைக்க கருதிய போது தான் குன் என்று கூறினான். இவை அனைத்தும் ஆகிவிட்டது. அவனுடைய இல்மை அவனை தவிர யாராலும் சூழ்ந்து அறிய முடியாது. அவன் நாடிய அளவை தவிர அவன் எவ்வளவு நாடுகிறானோ அவ்வளவுதான் அறிய முடியும். அவனை நம்பிவிட்டால், அவன் நாடிவிட்டால், அவனை துணை செய்து விட்டால் அவன் நமக்கு போதுமானவன். அவனுக்கு யாரும் போதுமானவன் ஆகவில்லையோ, உலகம் எல்லாம் அவனுக்கு துணை நின்றாலும் அவனுடைய தேவை எதுவும் நிறைவேறாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பாசத்துக்குரிய சிறிய தந்தை யார்? அவருடைய மகன் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், சிறுவனே, உனக்கு நான் சில உபதேசங்களை கற்றுத்தருகிறேன். நிச்சயமாக இந்த சமுதாயம் உனக்கு நன்மை செய்வதற்கு ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் உனக்கு எதை விதியாக்கிவிட்டானோ அதை தவிர வேறு எதனாலும் அவர்களை உனக்கு நன்மை செய்துவிட முடியாது. மனிதர்கள், ஜின்கள் உனக்கு தீங்கு செய்வதற்காக ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் உனக்கு எந்த தீங்கையும் விதியாக்கிவிட்டானோ அதை தவிர வேறு எதனாலும் அவர்கள் உனக்கு தீங்கு செய்துவிட முடியாது. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் நமக்கு போதுமானவன்.